கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துனுக்குது. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, சும்மா எனக்கு இந்த துணை இணை பொறுப்பெல்லாம் தேவை கிடையாது, கீ போஸ்ட் கொடு. நீ தலைவர்னா நான் செயல் தலைவராக இருக்கிறேன், இல்ல நீ தலைவர் எனக்கு பொதுச் செயலாளர் கொடு, ஒரு கீ போஸ்ட் கொடுங்க. சும்மா என்ன போய் 10ஓட 11 நிக்க வைக்கிறீங்க. ஸ்டாலின் புள்ள வந்து செயல் தலைவராக வருவாரு, ஸ்டாலின் புள்ள பெரிய அதிகாரத்தில் வருவாரு. கலைஞருடைய மகள் கனிமொழி நான் வந்து மூலையில் எங்கேயோ போய் 10ஓட 11 நிக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மாதிரி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய் இருக்குது. எப்படியாவது கனிமொழியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏன்னா கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியோ அந்த அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா செயல் தலைவர் பதவியோ பொதுச் செயலாளர் பதவியோ கொடுக்கறதுக்கு அவங்க யாரும் தயாரா கிடையாது. முதல்ல ஸ்டாலின் குடும்பத்தில் யாரும் சரியா அதுக்கு தயாரா இல்லைன்றது பொதுவெளியில பேசுறாங்க மக்கள். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீர்கள் சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? நான் என்ன கேட்கறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அங்க என்ன வருது நீ முன்கூட்டியே கேட்கறேன். உன்னுடைய லேண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க எல்லாம் வாங்கி போட்டிருக்கிற திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள்லாம் பரந்தூரை சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம் இதெல்லாம் எங்க டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து அந்த நிலங்களை எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அடிமாட்டு விலைக்கு பல ஏக்கர் நிலங்களை வாங்கிட்டாங்க. அந்த பரந்தூரை சுற்றி இருக்க மிகப்பெரிய ரெசார்ட், மிகப்பெரிய ஹோட்டல்கள், மிகப்பெரிய தங்கும் விடுதிகள், மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள், மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் அங்க வந்துரும். ஏகப்பட்ட டெவலப்மெண்ட். அப்போ நம்ம இவ்வளவு லேண்ட் வாங்கி போட்டுட்டுமே இப்ப ஏர்போர்ட் வரலன்னுட்டாங்கல்ல, அப்போ எல்லா பணமும் போச்சா? அப்போ இன்னும் வரப்போகுது. எதை வச்சு வியாபாரம் பண்றது? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து முழுமையான அனுமதி பரந்தூர் விமான நிலையத்திற்கு வரவில்லை, கிடைக்கவில்லை. இன்னும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல அனுமதிகள் கிடைக்கவே இல்லை. பச்சை பொய்ய சட்டமன்றத்தில் பேசுறாங்க. பேரறிஞர் அண்ணா செய்த வரலாற்று பிழை. கலைஞர் கருணாநிதியை நீர்வளத்துறை அமைச்சராக கொண்டு வந்தார். இவர் நீர்வளத்துறை அமைச்சரான தமிழ்நாட்டில் எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை குட்டைகள், அத்தனை வரலாறு இவர்கிட்ட வந்துடுச்சு. இவரால் முடிஞ்ச வரைக்கும் முடியும். வள்ளுவர் கோட்டமே எங்க அமைஞ்சது? வள்ளுவர் கோட்டை இருக்குது, அது ஒரு ஏரிய முடிதான். அது மேல வள்ளுவர் கோட்டை கட்டிருக்காங்க. அது பேரே இப்ப லேக் வியூ ரோடு தான். லேக் வியூ. ஆமா, அந்த மாதிரி எவ்வளவோ வேலைச்சேரி எவ்வளவு சொல்லிக்கினே போலாம். மலைகளே காணோம். மலைகளை காடு கிட்டத்தட்ட 2 கோடி 3 10 கோடி ஆண்டுகளாக இருந்த மலை. எத்தனை கோடி ஆண்டுகள்? இந்த டைனோசர்லாம் சொல்றாங்க. அந்த டைனோசர்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த மலைகள், டைனோசர்லாம் இருந்த காலத்துல இருந்த மலைகள், கோடி காலம் இருந்த மலைகள் திமுக வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு. நான் அடிக்கடி லீவ் எடுப்பேன், நீ வேற லைவ்ல காட்டி நிக்கிறீங்க. இல்ல, வராத உதயநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி எதுக்கு? நேரு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏவாவேலு கொடுத்துருக்கலாம் இல்ல? 2 பேரும் தான் இப்ப பாவம் சார் முட்டு கொடுத்துருக்காங்க. இவரு மன்னாதி இவர் வந்து இளவரசர் ஆனவனா ஓய்வு எடுத்துக்குவாரு. இளவரசர் வரலாம் போறோம்னு சொல்லி இவங்க கட்சி நடத்தணும். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை உதயநிதி கண்ட்ரோல்ல இல்ல சட்டமன்றத்தில் அது தெளிவா தெரியுது. உதயநிதி சொன்னா பெருசா அவங்க எல்லாம் யாரும் ரியாக்ட் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஏங்க அவங்களோட அனுபவம்னா இவருடைய அனுபவம்னா, நான் தான் கொளத்தூர்ல ஜெயிச்சேன் அப்படின்னு என்ன வெற்றியாளரா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு சார் ஸ்டாலின் சார். அவரு ஜனங்க ஓட்டு போட்டாதானே போக முடியும். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே. அது மாதிரி இவர் எவ்வளவு மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருப்பாரு. அவர் யாரும் நம்ப வச்சுறாங்க. ஸ்டாலின் உள் மனசுக்குள்ள யாரோ போய் அதெல்லாம் நீ தோக்கல, ஏமாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா, ஏமாத்தி டிவி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஏன்னா அவர் வயசாகி போய் ரொம்ப பாவம் யோசிக்கிறார் போல. நீ தான் ஜெயிச்சிட்ட, நாங்க இப்ப கோர்ட்ல எந்த நேரத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இல்லைன்னா அவர் எவ்வளவு பாரு என்னை வந்து ஜெயிச்சுதான் அறிவின்னு சொல்றாருன்னா, இப்ப சந்தானத்தை டாக்டர் நம்ப வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீ தான் ஜெயிச்சுட்டேன்னு இவரை நம்ப வச்சுக்கிறாங்க. இவருடைய உள் மனசுக்குள்ள போய் ஜீப்ல நிக்க வச்சுக்கின்னு, அந்த ஜீப்பை தள்ளிக்கின்னு, ஜனங்களை அழ வச்சுக்கின்னு, சேகரபாபை செட் பண்ணி நீ வந்து நீ ஓன ஆயுதுன்னா 1000 ரூபாய், அச்சின்னு ஆயுதா 2000 ரூபாய், ஜீப்புக்கு முன்னாடி உருண்டு பரண்டு ஆயுதா 5000 ரூபாய் சொல்லிக்கின்னு அந்த ஜீப்பை வச்சுக்கின்னு தள்ளிக்கின்னு அப்படியே அழுதுகின்னு காகிதம் ஓடும் கடல் அலை மீது அப்படின்னு தள்ளின்னு போனாங்களா பாட்டு பாடிக்கின்னு. அப்புறம் எவ்வளவு அசிங்க இதெல்லாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆனா என்ன சார், நம்ம விஜய் அண்ணா இப்படி பண்ணிட்டாரு. தமிழ்நாடு 10 வருஷத்துக்கு பின்னாடி போக போகுது சார். தமிழ்நாடே அழிய போகுது சார். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. குண்ட தூக்கி டம்மன்னு போடுறீங்க. அப்படியே சீமா சொல்றாரு, ஒரு துப்பாக்கி ரஷ்யால இருந்து வாங்கின AK 74 அரிசி மாதிரி தோட்டா அதை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா சார், பரந்தூர் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாரு சார். தமிழ்நாடு வளர்ச்சி அடையாது சார். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கிறார் சொல்லுங்க. பரந்தூர் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி தமிழ்நாட்டை தளபதி விஜய் காப்பாற்றி இருக்கிறார். அதிலும் குறிப்பா சென்னை மாநகர மக்களை பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றி இருக்காங்க. இது நான் சொல்லல சார், டிஎம்கேல இருக்கவங்க. அவங்க என்னைக்கு நல்ல பேச்சு பேசிக்கிறாங்களா? நல்ல பேச்சு திமுக வாயில வந்திருக்குதா? பரந்தூர் விமான நிலையம் என்பது இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுக திட்டம் போட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அங்க கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க ஏம் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொண்டு வரது முன்னாடியே பரந்தூரை சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம் இதெல்லாம் எங்க டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து அந்த நிலங்களை எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அடிமாட்டு விலைக்கு பல ஏக்கர் நிலங்களை வாங்கிட்டாங்க. ப்ராஜெக்டுக்காக கிடையாது,
அதை சுற்றி இருக்கிற, ஏன்னா ஒரு மிகப்பெரிய சர்வதேச தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைகிற பொழுது அங்க அது பக்கத்துல மிகப்பெரிய ரிசார்ட்டுங்க, மிகப்பெரிய ஹோட்டல்கள், மிகப்பெரிய தங்கும் விடுதிகள், மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள், மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் அங்க வந்துடும். ஏகப்பட்ட டெவலப்மெண்ட். அப்போ அதோடைய மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போகும். இவங்க வந்து சும்மா ஒரு சென்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 20,000 30,000 அந்த ரேஞ்சில் அப்படி கொடுத்து அந்த மக்களை ஏமாத்தி இவங்க வாங்கிட்டு அந்த சென்ட் ஒரு சென்ட் பல லட்சம் போகும். அப்படி ஒரு பிளான் பண்ணி இவங்க செஞ்சு வச்சு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து முழுமையான அனுமதி பரந்தூர் விமான நிலையத்திற்கு வரவில்லை, கிடைக்கவில்லை. இன்னும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல அனுமதிகள் கிடைக்கவே இல்லை. பச்சை பொய்ய சட்டமன்றத்தில் பேசுறாங்க. கடைந்தெடுத்த பொய். முழு பூசணிக்காவை சோற்றிலே மறைக்கிறது திமுக. சட்டமன்றத்தில் 90% நிலத்தை நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம் என்று. இது வரலாற்று பிழை, மிகப்பெரிய தவறு. ஒரு 40% 45% நிலத்தை தான் அவங்க விவசாயம் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு விவசாய நிலத்தை எப்படி ஏங்க, விமான நிலையம் என்பது தேவைதான். விமான நிலையமும் தேவை, விவசாயமும். ஒரு பரந்தூர் என்கிற ஒரு இடம் வந்து ஒரு ஏரி பகுதி, குளங்களும் குட்டைகளும் நிரம்பி இருக்கிற ஒரு பகுதி. அதிலும் அங்க குறிப்பா கம்பன் கால்வாய் இருக்குது. அந்த கம்பன் கால்வாய் செம்பரம்பாக்கம் ஏரியோட அந்த வந்து கனெக்டா இருக்குது. அந்த கம்பன் கால்வாய் இங்க இருக்கிற அடையார் இதோட கனெக்ட் ஆயிருக்குது. அந்த கம்பன் கால்வாய் அப்பேற்பட்ட ஒரு இது வந்து வெள்ளம் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அம்மா ஆட்சியில வந்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தா அதை தடுக்கிற இடமா இந்த கால்வாய்கள் தான் அமையும். புரியுதுங்களா? செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி வந்து கம்பன் கால்வாய் கனெக்ட் ஆகி கம்பன் கால்வாய் இருந்து அடையார் ரிவர்ல கனெக்ட் ஆகி கடலுக்கு போகணும். ஏன்னா கடல் வந்து சென்னை வந்து கடல் மட்டத்தில் இருந்து சென்னை வந்து வெறும் 5 அடி உயரத்துல தான் இருக்குது. வெறும் 5 அடி தான். இது வந்து கேட்கறதுக்கு பயமா இருக்கு. வெறும் 5 அடி தான் சென்னை உயரம். புரியுதுங்களா? அப்போ அந்த தண்ணி வாங்காது சீக்கிரம். 5 அடி தூரம். பெங்களூர் வந்து 1000 அடி உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்தில் பெங்களூர் 1000 அடி உயரத்தில் இருக்குது. அங்க அமையறதுக்கும் இங்க அமையறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ அந்த பரந்தூர் என்று ரொம்ப முக்கியமான இடம். நம்ம அந்த இடத்துல கையை வச்சா அது அங்க வந்து விமான நிலையம் அமைக்க முடியாது. அது வந்து எல்லா ஏரிகளையும் ஏங்க என்னைக்கு கலைஞர் கருணாநிதி வந்தாரோ பேரறிஞர் அண்ணா செய்த வரலாற்று பிழை. கலைஞர் கருணாநிதியை நீர்வளத்துறை அமைச்சராக கொண்டு வந்தார். இவர் நீர்வளத்துறை அமைச்சரான தமிழ்நாட்டில் எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை குட்டைகள் இருக்குது, அத்தனை வரலாறு இவர்கிட்ட வந்துடுச்சு. இவரால் முடிஞ்ச வரைக்கும் மூடிட்டார். வள்ளுவர் கோட்டமே எங்க அமைஞ்சது? வள்ளுவர் கோட்டை இருக்குது. அது ஒரு ஏரியை முடிதான் அது மேல வள்ளுவர் கோட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கு பேரே இப்ப லேக் வியூ ரோடு தான். லேக் வியூ. ஆமா, அந்த மாதிரி எவ்வளவோ வேலைச்சேரி எவ்வளவு சொல்லிக்கினே போலாம். இதெல்லாம் வந்து ஏரிகளை ஆக்கிரமித்து, நீர்நிலைகளை ஆக்கிரமித்து, அரசாங்கம் பல மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் கட்டடம், கலெக்டர் ஆபீஸ், பல எஸ்பி ஆபீஸ் எல்லாமே ஏரிக்கு மேல தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே இப்போ விமானத்தின் அதே மாதிரி கொண்டு வந்தா இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு விவசாய கிட்ட இருந்து காலகாலமா வாழ்ந்த ஒரு விவசாய கிட்ட நிலத்தை புடுங்குறீங்களா? ஒரு விவசாய கிட்ட இருந்து விவசாயத்தை புடுங்குறது கற்ற பால் கொடுக்கிற ஒரு தாயின் மார்பை அறுப்பதற்கு சமமாகாதா? இது நியாயமா? இது நீதியா? இப்படிதான் ஒரு திட்டத்தை கொண்டு வரதா? அதைத்தான் தளபதி கேட்கிறார். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க அந்த மக்கள் 1000 நாட்களை கடந்து போராடுகிற போது அங்கே போய் சந்திக்காதவர் முதலமைச்சர். ஆனா தளபதி போனாரு, பார்த்தாரு, அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். விமான நிலையம் அமைக்கப்படும். சென்னை விமான நிலையம் இன்னொரு முனையை எக்ஸ்ட்ரா போட்டு விரிவாக்கம் செய்யப்படும். எல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஆஹா, அப்போ நீங்க வந்து சரி, இப்ப நிலம் கையகப்படுத்திட்டோம், நாங்க கையகப்படுத்தி வச்சிருக்கிறோம், விமான நிலையம் வரல, வேற என்ன வரப்போது சொல்லுங்க. தங்கம் தென்னரசு தான் அவர் கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அங்க என்ன வருது நீ முன்கூட்டியே கேட்கிறேன். உன்னுடைய லேண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க எல்லாம் வாங்கி போட்டிருக்கிற திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள்லாம் அந்த பரந்தூரை சுற்றி இருக்கையோ நம்ம இவ்வளோ லேண்ட் வாங்கி போட்டுட்டோமே, இப்போ ஏர்போர்ட் வரலன்னுட்டாங்களே, அப்போ எல்லா பணமும் போச்சா? அப்போ இன்னும் வரப்போகுது. எதை வச்சு வியாபாரம் பண்றது? விவசாயம் பண்ண போறாங்க சார் போயிட்டு. அப்போ அவ்வளவுதான் இவங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு போய் விவசாயம் தான் பண்ணுவாங்க சார். வேற சும்மா இருக்கிறார், ஸ்டாலினும் சும்மா தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? விவசாயம்ன்றது எவ்வளவு பெரிய வேலை. புரியுதுங்களா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் புரட்சித் தலைவர் பாடினார் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு வேலை. சரிங்களா? அதுக்கெல்லாம் இவங்க போனா அந்த விவசாயம் மண்ணே பழ போயிடும். அங்க இன்னும் வருது, அங்க என்ன வருது, என்ன ஃபேக்டரி வருதா, அது வருதா, இது வருதா, எது வருது, எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வரும்போது வராது, அது அரசாங்கம் பார்த்துக்க போகுது. உன் பிரச்சனை பரந்தூர் ஏர்போர்ட் தானே பிரச்சனை. ஒரு ஏர்போர்ட் வரணும், அது அரசாங்கம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அவங்க பார்த்துக்க போறாங்க. அங்க என்ன வருதுன்னு நீ எதுக்கு ஆரம்பத்தில் கேட்கற? அது பார்த்துக்கலாம். ஆனா தெளிவில்லை சார். டிவிகே கிட்ட ஒரு ஈகோக்காக பண்ணிட்டாங்க சார். டிஎம்கே கொண்டு வந்த ஒரு நல்ல விஷயத்தை எந்த தெளிவுமே இல்லாம அதை கேன்சல் பண்ணணும்னு ஒரு ஈகோக்காக கேன்சல் பண்ணி, தெளிவே இல்லாத ஒரு, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, கரிகாலன் குறிவைத்தால் தப்பாது, தப்புமானால் கரிகாலன் குறிவைக்க மாட்டான். தளபதி சொன்னார்ல, அவருக்கு போய் எவ்வளவு தெளிவா இருந்தா, நாங்க பாரம்பரிய கட்சி, பவளவிழா கண்ட கட்சின்றவங்க கட்சியை கொளத்தூர்லயே கொத்து பரோட்டா போட்டு அனுப்பிச்சாரு. கொத்து பரோட்டா போடுவோன்னு தளபதி சொன்னார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அவர் கணிச்சாரு. எப்பேற்பட்ட அரசியல் அறிவு அவருக்கு இருக்கும். மற்றும் சிலர் இவங்க எல்லாம் மற்றும் அப்ப அவருக்கு எவ்வளவு அரசியல் சாணக்கியத்தனம் அவருக்கு இருந்தா தளபதி இவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பார். இப்ப 2 நாளைக்கு முன்ன உதயநிதி பேசினார், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம எதிரி யாருன்னு தெரியாதையே சண்டை போட்டுட்டோம். இத சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா?
ஒரு எதிரியே தெரியாம நாங்க சண்டை போட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு கொம்ப பானை அடி எந்த பக்கம் அடிக்கிறது தெரியாத பானை இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒரு ஒரு உனக்கு அதுவே தெரியலையே. ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, வடிவேல் வந்து ஷேர் ஆட்டோல காசு காப்பாரு. வடிவேல் வண்டியை விட்டு இறங்கிட்டு இருப்பாரு. இவர் அந்த இன்னொரு காமெடி கையை விட்டு ஆட்டோவில் குத்திக்கினே இருப்பாரு. ஆளே இருக்க மாட்டாரு. என்னயா யோ பங்கு காக்குறாங்க ஆட்டோல, உள்ள ஆளே இல்லையா. அந்த மாதிரி எதிரியே தெரியாது நாங்க சண்டை போட்டோம். தளபதி எவ்வளவு தெளிவா சொன்னார். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தீய சக்தி திமுகவை இந்த தேர்தலில் நான் வீழ்த்துவேன்னு சொன்னாரு, செஞ்சு காட்டினாரு. அப்புறம் அவருக்கு போய் தெளிவு இல்லைன்னா எப்படி புரியுதுங்களா? ரொம்ப தெள்ள தெளிவா ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கிறார். இவராலெல்லாம் முடியுமா, இவரால் அதை செய்ய முடியுமா? ஏங்க இவங்க எல்லாம் நினைக்கிறத விட பல மடங்கு தளபதி செய்யறாரு, பல மடங்கு செய்யறாரு. 1008 பேசினாங்க, எல்லாத்தையும் சாதிச்சு காட்டினார் தளபதி. ஒரு முதலமைச்சரா இவரெல்லாம் வந்து சட்டசபைக்கு வருவாரா, வந்து உட்காருவாரா பேசினாங்க இல்லையா? காத்தால 9-9:15 உள்ள வர 5:30-6 மணிக்கு புறப்படுறாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி தான் சட்டசபைக்கு வர மாட்டேன்றாரு. வரலங்க. முக்கியமான நீர்வள கோரிக்கை வரும்போது வரலையா? அவர் எவ்வளவு முக்கியம். அப்போ அவர் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறாரு. ஆமா, இப்ப நீர்வளத்துறை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் அவர் வாழ்ச்சிட்டார் டயர்ட் ஆகிறதுக்கு. ஓய்வெடுத்து டயர்ட் ஆயிட்டாரா? ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டார். புரியுது? அன்னியன் படத்துல சொல்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டார் உதயநிதி. இன்னும் நீ சாதிச்சுட்ட டயர்ட் ஆகும். இப்ப கூட நேத்து கூட பாதி நேரம் அசெம்பிளியில காணோம் சார். பாத்து நீங்க அதுக்குதான் லைவ் வச்சு இல்லைன்னா ஜனங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் நமக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு போல சட்டசபையில மக்கள் நினைப்பாங்க. இப்போ மக்கள் பாக்குறாங்கல்ல, ஏன் திமுக லைவ் வானான்றது இதனாலதான். யோ என்ன அடிக்கடி லீவ் எடுப்பேன், நீ வேற லைவ்ல காட்டி நிக்கிறீங்க. நான் இல்லன்னு வராத உதயநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி எதுக்கு? நேரு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏவாவேலு கொடுத்துருக்கலாம் இல்ல? 2 பேர் தான் இப்ப பாவம் சார் முட்டு கொடுத்துருக்காங்க. இவரு மன்னாதி இவர் வந்து இளவரசர் ஆனவனா ஓய்வு எடுத்துக்குவாரு. இளவரசர் வரலாம்னா பரவாயில்ல சொல்லி இவங்க கட்சி நடத்தணும். அது எந்த திமுக உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை உதயநிதி கண்ட்ரோல்ல இல்ல சட்டமன்றத்தில் அது தெளிவா தெரியுது. உதயநிதி சொன்னா பெருசா அவங்க எல்லாம் யாரும் ரியாக்ட் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஏங்க அவங்களோட அனுபவம்னா இவருடைய அனுபவம்னா ஏதோ கலைஞருக்கு பிறகு கருணாநிதி சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை ஆயிப்போச்சு. அதுக்கு நான் பேச மாட்டேன். கருணாநிதி சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. அப்புறம் உங்களை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் கூண்டில் அடிக்க வச்சிருவாங்க. நான் கருணாநிதி சொல்ல மாட்டேன்பா, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்பா. கலைஞர்ன்றது ஒரு சரி கலைஞர். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின். சரி, ஸ்டாலினாவது ஒரு பல ஆண்டு காலம் ஏதோ வாழ்ச்சாரு, கூட வந்தாரு போனாரு, ஏதோ கூட இருந்தாரு, ரைட். ஏதோ ஒன்று இவர் என்ன பண்ணார், அதை அப்போ ஏத்துக்கல. கனிமொழிக்கும் திமுக பிரச்சனை வருது. இன்னைக்கு கூட தினமலர்ல இன்னைக்கு என்ன தேதி 26 ஆகஸ்ட் 26 இன்றைய தலைமலர்ல போட்டிருக்கிறானே, கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துனுக்குது. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, சும்மா எனக்கு இந்த துணை இணை பொறுப்பெல்லாம் தேவை கிடையாது, கீ போஸ்ட் கொடு. நீ தலைவர்னா நான் செயல் தலைவராக இருக்கிறேன், இல்ல நீ தலைவர்னா எனக்கு பொதுச் செயலாளர் கொடு, ஒரு கீ போஸ்ட் கொடுங்க. சும்மா என்ன போய் 10-11 நிக்க வைக்கிறீங்க. ஸ்டாலின் புள்ள வந்து செயல் தலைவராக வருவாரு, ஸ்டாலின் புள்ள பெரிய அதிகாரத்தில் வருவாரு. கலைஞருடைய மகள் கனிமொழி நான் வந்து மூலையில் எங்கேயோ போய் 10-11 நிக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மாதிரி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய் இருக்குது. எப்படியாவது கனிமொழியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏன்னா கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியோ அந்த அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா செயல் தலைவர் பதவியோ பொதுச் செயலாளர் பதவியோ கொடுக்கிறதுக்கு அவங்க யாரும் தயாரா கிடையாது. முதல்ல ஸ்டாலின் குடும்பத்தில் யாரும் சரியா அதுக்கு தயாரா இல்லன்றது பொதுவெளியில பேசுறாங்க மக்கள். ஆனா ஏன் கனிமொழி அவர்களுக்கு ஒரு சரியான பதவி கொடுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க? ஏங்க கனிமொழி வந்தா திமுக தொண்டை பூரா கனிமொழி பக்கம் சேர்ந்துக்குவான். கனிமொழி ஒரு ஆதிக்கம் சொல்லுவாங்க, அவங்க வளர்ந்துருவாங்க. வளர்ந்துட்டாங்கன்னா நாளைக்கு உதயநிதி எதிர்காலம் என்ன ஆகும்? அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க. திமுக எதிர்காலத்தை பத்தி அவங்க யோசிக்கல. ஆனா அவங்க ரொம்ப தெளிவான கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களை வந்து அவதூறா டிஎம்கேல இருக்க இல்ல, அவங்களுக்கு சுதந்திரம் இப்பதான் கிடைச்சிருக்கு. கனிமொழிக்கு சுதந்திரம். ஒரு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியை உட்கார வச்சுக்கினே பேசினார். உதயநிதியா பேசினாருன்றதான பிரச்சனை. உதயநிதியை உட்கார வச்சுன்னு தஞ்சாவூர் கல்யாணத்துல வந்து அந்த எம்எல்ஏ பேசினாரு, கீர்த்தனா ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாரு. உதயநிதியே பேசினார் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில். அவங்க தாத்தாவும் பேசிக்கிறார், நான் வரலாறு பேசிக்கினே போக முடியாது. ஆனா கனிமொழி கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் இப்படிதான் உட போடணும், இப்படிதான் செய்யணும்ன்றது இது அந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நான் அனுமதிக்க முடியாது. ஆனா திமுக கனிமொழி கலந்துக்கிற கூட்டத்திலேயே பெண் போலீஸுக்கிட்டே சில்மிஷம் பண்ணாங்க. அன்னைக்கு அந்த அம்மா மௌனமா தான் இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு சுதந்திரமா பேச முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அவங்க சுதந்திரமா பேசுறாங்க. நீங்க என்ன திருந்தவே மாட்டீங்களா? ஒரு பெண்மையை போற்றுகிற அந்த நாட்டில மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றான் பாரதி. அவன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு தாய் நாடு, தாய் மண், தாய் மொழின்னு தான் பேசுறோம். தகப்பன் நாடு, தகப்பன் மொழின்னு பேசுறது இல்ல. காவிரி, கங்கை, யமுனா, கோதாவரி இப்படிதான் பேசுறோம். இந்த ஆறுகள் பேரெல்லாம் இப்படிதான் அன்னை பேர்ல தான் வைக்கிறோம். அன்னை பூமி, அன்னை நாடுன்னு சொல்றோம். அப்படி பேற்றுகிற உலகத்தின் படைப்பாளியே பெண் தான் சொல்றோம். அந்த பெண்ணை கேவலப்படுத்துறது இது என்ன ஒரு நடைமுறை? அவள் இவள்னு பேசுறது, ஒரு கேவலமா பேசுறது, ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வந்து அவங்களை கீர்த்தனம். இப்படிதான் புரட்சி தலைவி அம்மாவை எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. கருணாநிதி பேசினார். இரட்டையில சின்னத்தா அந்த அம்மா மீண்டும் மீட்டெடுப்பு வந்த போது கலைஞர் இடத்துல கேட்கிறார்கள், இந்த மாதிரி ரெட்டையில வந்து மறுபடியும் அந்த அம்மா வாங்கிட்டாங்களே, சேவல் சின்னத்துல தானே நின்னாங்க, கட்சி ஒடிஞ்சு போய் சேவல் புறான்னு ஒடிஞ்சிருச்சு, இப்ப அந்த அம்மா மீண்டும் இரட்டையிலையை பெற்று விட்டார் போது அன்னைக்கு ராஜீவ்காந்தி மேல பார்லிமெண்ட்ல மேல ராஜீவ்காந்தி இருக்கிறாரு. அப்ப கலைஞர் இடத்தை கேட்கும்போது கலைஞர் சொன்னாரு, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்று விட்டார். எல்லாரும் சிரிச்சப்ப நான் வந்து ஆதாரத்தை காட்டி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு. இப்படி இந்த மாதிரி பேசுறவங்க, புரியுது, இந்த மாதிரி பேசுறவங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியும்? முன்னேறு சரியா போனதானே பின்னேறு சரியா போவோம். முன்னேறு சரியில்லைன்னா பின்னேறு அப்படிதான் இருக்கும். ஆக ஒரு பெண்களை எப்பவும் பெண்களை கேவலமாக பேசுவதை திமுக
வாடிக்கையாக வைத்திருக்கிறது. தயவு செய்து திருந்து. ஹேஷ்டாக் திருந்த மாட்டாங்க. ஆமா, திருந்த மாட்டாங்க. ஏன்னா பிரிக்க முடியாதது என்னவோ திமுகவையும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பேச்சுகளையும், சேர்ந்தே இருப்பது திமுகவும் வன்முறையும், புரியுதுங்களா, சேராமல் இருப்பது திமுகவும் நியாயமும், இப்படிதான் சொல்லிக்கினே போகணும் திருவிளையாடல் ஸ்டைல்ல. தினம் அசம்பிளில வந்து அவங்களோட ஒவ்வொரு ரியல் ஃபேஸும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஆதாரம் இங்கன்னு கேக்குறீங்களே, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ சைக்கிள் வந்தவரு இன்னைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஓனரா இருக்காரு. இதை விட பெரிய ஒரு ஆதாரம் என்ன வேணும்? அந்த ஆதாரத்தையும் காட்டுன்றாங்க. அது யார் பேர் சொல்லு? இது மக்கள் பாக்குறாள். நான் கேட்கறேன், கை பொண்ணுக்கு கண்ணாடி அது ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அந்த ஒரு மறு ஓட்டின்னு. நான் தான் மாறு வசல இருக்கிறேன், எப்படி கண்டுபிடிச்ச? மாறு வசம் இதுவே போச்சடா, உன்னால பார்த்தாலே தெரியுதடா. ஒரு மறு ஓட்டின்னு அது மாறு வசம்ன்ற மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது. நான் கூட பேர் சொல்ல விரும்பல. சாதாரணமான சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்டி சைக்கிளுக்கு வாடகை கட்ட முடியாத கஷ்டப்பட்டு எவ்வளவோ கீழே இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு பல கோடிகளுக்கு சொந்தக்காரன்னு சொல்றாங்க. அமைச்சராகி பல கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு பேசுறாங்க பொதுவெளியில. எவ்வளவோ வீடு, எப்படி வாழ்க்கை, எப்படி பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. எங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கைலாம் வாழ்ந்துட்டாங்க. எப்படி இதெல்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்களா, பண்ணைக்காரங்களா, மிகப்பெரிய ஜமீன்தாரங்களா, மிட்டாக்களா, மிராசுகளா? உங்க அம்மா எல்லாம் யாரு எலிசபெத் டெய்லரா? உங்க அப்பா எல்லாம் யாரு உகாண்டா நாட்டு அதிபரா? யார் நீங்க எல்லாம்? எங்கிருந்து உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தது? காலம் பூரா கஷ்டப்படுறான், ஒரு எம்பிஏ படிக்கிறான், கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வரான், ஒரு எம்பிஏ படிக்கிறான், ஒரு வேலைக்கு போறான், 20,000 25,000 30,000 சம்பளம் அவனால வாங்க முடியல. அந்த வாங்கின காசுல வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, ஒரு மருத்துவ செலவு பார்க்க முடியல, கட்டண பொண்டாட்டிக்கு கண்டுக்கு நிறைவா ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்க முடியல, இவன் ஒரு துணியை வாங்கி போட முடியல, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு அரசாவர நகை வாங்கி கட்டண பொண்டாட்டி கொடுக்க முடியல, ஒரு எம்பிஏ படிச்ச பையன் கஷ்டப்படுறான், ஒரு அரசாவர நகை வாங்குறது அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது நாட்டுல. உங்ககிட்ட எப்படா இவ்வளவு கோடி சொத்து வருது? என்ன தொழில் பண்றீங்க நீங்க எல்லாம்? அரசியலுக்கு வரதுக்கு முன்ன அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வயலாத இருக்கிறீங்க, அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க. ஆனா அரசியலுக்கு வந்த உடனே அப்படி தண்ணி தெளிக்கிறாங்க உங்க மேல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி இவ்வளவு கோடி நீங்க சம்பாதிக்கிறீங்க? இது எப்படி நடக்குது இந்த மேஜிக்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்து இந்த ஜனங்க கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் வருது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இத்தனை கோடி சொத்து, இவ்வளவு ராமாவர தோட்டம்லாம் இருந்ததுன்னா அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா கொடி கட்டி பறந்தவர், பயங்கரமா பீஸ் வாங்க சம்பளம் வாங்கினாரு, அவர்கிட்ட இருக்குது. அம்மா கிட்ட இருந்ததுன்னா கூட அந்த அம்மாவும் பல கோடி சினிமாவில் உச்ச நடிகா இருந்தவங்க சம்பாரிச்சாங்க, அவங்க அம்மாவும் நடிகா இருந்தாங்க சம்பாரிச்சாங்க. தளபதி சொல்லவே வேணாம், இந்தியாவின் உச்ச நட்சத்திரம், இந்தியாவிலேயே அதிகமா வரி கட்டுற 2வது நடிகர், உச்ச நட்சத்திரம். அவருக்கு இணையா ஒரு ஆளே கிடையாது சம்பளம் வாங்குறதுல. அவ்வளவு பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமா கோல வச்சு கேரியர் உச்சத்துல இருந்த ஒரு தளபதி, அவர்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. உங்ககிட்ட எப்படி வருது? எனக்கு அதுதானே புரியல. கலைஞர்கிட்ட இருக்குது, அவர் ஏதோ ஒரு திட்டு ரயில்ல டிக்கெட் இல்ல வந்தாரு, சம்பாதிச்சாரு, ரைட்டுப்பா ஓடாத ஒரு 4 படம் எடுத்தாரு, காகித ஓடம், கடலை மீது போவது போல மூவரும் போகணும் மறக்க முடியாது, அது ஏதோ ரைட்டு ஓய்ஞ்சி போ ஒரு 4-5 அது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா கலைஞர் அவர்களே அமைச்சராக இருக்கும்போது கலைஞரின் மருமகன் முரசொலி மாறன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல போய் ரொம்ப கடத்துல எங்க மாமா மாட்டிக்கினாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுடைய மெகலா பிக்சர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்க நிலைமையே சரியில்லை, நாங்க வழியா இல்ல, நீங்க கண்டி எங்களுக்கு கை கொடுக்கலாம் அவ்வளவுதான் போது புரட்சித் தலைவர் நான் ஃப்ரீயா ஒரு படம் நடிக்கிறேன் நீ போன்னு சொல்லி எங்கள் தங்கன்ற ஒரு படத்தை நடிச்சாரு. நான் ஒன்னு அம்மு கிட்ட சொல்றேன், அம்முன்னா புரட்சித்துல அம்மு கிட்ட சொல்றேன், அம்முவும் சம்பளம் வாங்காத நடிப்பாங்கன்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் சம்பளம் வாங்காத நடிச்ச படம் எங்கள் தங்கம். அந்த இல்லன்னா எங்க குடும்பம் மானமே போவோம், கோபாலபுரம் ஊடு கையை விட்டு போயிடும் சொல்லிட்டு முரசொலி மாறம் போய் எம்ஜிஆர் காலில் எம்ஜிஆர் நான் பண்ற போன்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்க சார். அப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி உங்ககிட்ட 1,000 கோடி சொத்து, 1,000 லட்சம் கோடி சொத்து, ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரன் எப்படி வந்தது? இதே கலைஞர் எங்கள் தங்கள் விழால பேசினாரு, வாலியா பேட்டியில சொல்லுவாரு, நான் என்ன பண்றேன்னா பாட்டு எழுதினுக்கிறேன், வெத்தலை பாக்க போட்டு பாக்குறேன், பாட்டே வரல, நான் அளவோடு ரசிப்பவன்ற மட்டும் எழுதிட்டேன், அடுத்த வரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் சொன்னார், என்ன எழுதிருக்கிறேன், நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்ப உடனே கலைஞர் சொன்னாராம், எதையும் அளவின்றி கொடுப்பவன். ஏன்னா இவர் குட்டார்ல எங்கள் தங்க படத்துல அந்த பாட்டு அந்த படத்துல வரும். அப்ப அந்த விழால 100வது நாள் விழால கலைஞர் பேசும்போது சொல்றாரு, எம்ஜிஆர் வாழுகிற செங்கை மாவட்டத்துக்கு அந்த பேர் ஏன் வந்ததுன்னா, செங்கை கொடுத்து கொடுத்து செவந்து போன கரங்களுக்கு சொந்தக்காரர் அவர் வாழ்வதால் தான் செங்கை மாவட்டம்னு பேர் வந்ததுன்னு சொன்னீங்களே. அப்புறம் எப்படி 1,000 லட்சம் கோடி உங்களுக்கு வந்தது? நான் கேட்கிறேன். ஆசியாவிலே பெரிய பணக்காரர், எத்தனையோ தீவு இருக்குதுன்றாங்க, விமான கம்பெனி எல்லாம் இருக்குது, எப்படி வந்தது? அப்ப இதுக்கு எதுக்கு ஆதாரம் கேட்கிற? சட்டசபையில் ஆதாரத்தை கால் ஏவாவில் கேட்கிற ஒரு சாதாரண ஒரு கண்டக்டரா இருந்தா நீ சிங்கப்பூர் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், எப்படி முடியும்? எத்தனை காலேஜ், எத்தனை மெடிக்கல் காலேஜ் உனக்கு? எவ்வளவு கோழி திருவண்ணாமலைய காணன்றாரு சார் எங்க அமைச்சர். மலைகளையே காணோம், மலைகளை காடு கிட்டத்தட்ட 2 கோடி 3 10 கோடி ஆண்டுகளாக இருந்த மலை. எத்தனை கோடி ஆண்டுகள்? இந்த டைனோசர்லாம் சொல்றாங்க, அந்த டைனோசர்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த மலைகள். அடப்பாவிங்களா, டைனோசர்லாம் இருந்த காலத்துல இருந்த மலைகள், கோடி காலம் இருந்த மலைகள். திமுக வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருக்குது. ஆனா நான் ஸ்டாலின் சாரை பாராட்டுவேன் சார். அவரோட இல்ல சார், 10,000
10,000 ரூபாய் தான் அவரு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரு ஊழல் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது கூட தமிழ்நாட்டில் பாக்குறாங்க. ஒரு கார் கூட இல்ல சார். ஒரு கார் கூட இல்ல. அவரு ஸ்டாலின் போற காரை பார்த்தா நம்மளுக்கு அது காரானே தெரியல. இது காரா இது என்ன இப்படி அவருடைய எங்க வெறும் 10,000 ரூபாய் கையில வச்சுருக்கிறாரு. எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. இந்த மாசம் வாடகை கூட எப்படி நாங்க கட்ட போறோம்னு தெரியல, நாங்க பேசினுக்கிறோம்னு சொல்றவருக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்றதான் உலகமே அறியுமே தம்பி. நீங்களே எவ்வளவு தமாசா கேக்குறீங்க. உலகமே அப்போ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரம் எதுக்கு? ஆதாரம் எதுக்குன்ற என்ன ஆதாரம்? நீ ஒரு ஆதாரம் இல்லாத கரெக்டா நீ திருடிட்டா அதுக்கு நீ குற்றவாளி இல்ல ஆயிடுமா? அதுதான் சொன்னாரு, பினாமி எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கதறுவாங்க. முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இவங்க பினாமி தூக்கி உள்ள போட்டா சொல்லிட்டு போறான். ஆமா எல்லாம் இவங்க தான் சொல்லதான் போறான். ஏன்னா சர்க்காரியாவே சொல்லிட்டு போனார்ல, கருணாநிதியை பார்த்து விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணவர்னு சர்க்காரியாவே சொன்னார்ல. அப்புறம் ஒரு விஞ்ஞான முறையில ஊழல் பண்றவங்க அவ்வளவு பக்காவா பண்ணுவாங்க. நான் தான் கொளத்தூர்ல ஜெயிச்சேன் அப்படின்னு என்ன வெற்றியாளரா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு சார் ஸ்டாலின் சார் அவர்கள். இது நான் என்னன்னு சொல்றது, நீங்க வேணும்னே நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே வேணும்னே இது எவ்வளவு ஒரு போட்டிருக்காரு சார். போட்டிருக்கிறத நான் கேக்குறேன் சார். இவருக்கும் சீமானுக்கு ஏதாவது வித்தியாசங்கதா? இப்போ ஒரு காம்பவுண்ட் போயின்னு பாருங்க, நடிக்கும் போது வராத ஜோசப் பத்திரிக்கை வந்து பசங்க ஒரு அம்மா சாப்பிட்டுக்கிறாங்க, நடிக்கும் போது வர சட்டக்கிழ போட்டாங்க. அந்த மாதிரி பயங்கரமா வைரல் ஆயிடுது இப்போ. அந்த மாதிரி அவருக்கும் இவருக்கும் ஏதாவது வித்தியாசங்க? ஒரு 4வது இடத்துல போய் நாசமா போய் இன்னும் கூட நான் ஒரு பெரிய மேல கை வச்சு சொன்னாரு, தம்பி 50 பேரோடவாது நீ உள்ள போயிடும்னு நினைச்ச, முடியல, நீ எப்படியாவது போயிடுறா. ஜனங்க ஓட்டு போட்டாதானே போக முடியும். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே. அந்த மாதிரி இவர் எவ்வளவு மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருப்பாரு. அவர் யாரும் நம்ப வச்சுறாங்க. ஸ்டாலின் உள் மனசுக்குள்ள யாரோ போய் அதெல்லாம் நீ தோக்கல, ஏமாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா ஏமாத்தி டிவிலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஏன்னா அவர் வயசாகி போய் ரொம்ப பாவம் யோசிக்கிறார் போல. நீ தான் ஜெயிச்சிட்ட, நாங்க இப்ப கோர்ட்ல எந்த நேரத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்துரும், இல்லனா அவர் எவ்வளவு பாரு என்ன ஜெயிச்சுதான் அறிவின்னு சொல்றாருன்னா அவர் கான்ஃபிடென்ட்டா போய் எவ்வளவு பாருங்க. அப்ப அவர் உள் மனசுக்குள்ள பூந்து சந்தானத்தை டாக்டர் நம்ப வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீ தான் ஜெயிச்சிட்டேன்னு இவரை நம்ப வச்சுக்கிறாங்க. இவருடைய உள் மனசுக்குள்ள போய், புரியுதுங்களா? ஏங்க தெளிவாகவே தெரியுது, மக்கள் உங்களை படுதோல்வியை சந்திக்க வச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தோட அலை மிகப்பெரிய அளவுல நடந்தது. விசில் புரட்சி நடந்தது. ஒரு ஓட்டுக்கு நீ 5000 10,000 கொடுத்த காலம் எல்லாம் போய், ஒரு தேர்தல் நிக்கிறதுக்கு இத்தனை கோடி போகணும்னு சொன்ன காலமெல்லாம் போய், சொந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல, மலேசியால, கனடால, அமெரிக்கால, ஜெர்மன், பல நாடுகள்ல, ஆஸ்திரேலியால, பல நாடுகள்ல இருந்து சொந்த பணத்துல அவன் டிக்கெட் எடுத்துன்னு வந்தான். ஒரு ஓட்டு போறதுக்கு, ஒரு விசில் புரட்சி ஏற்படுத்துறதுக்கு, ஒரு விரல் புரட்சி ஏற்படுத்தணும்னு தளபதியின் ஒற்றை வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த உலகின் பல நாடுகள் இருந்து வந்தாங்க. உங்களுக்கு புரியலையா? இன்னுமா புரியல? ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. மக்கள் உங்களை ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. போட்டியிட்ட 234 தொகுதியிலும் டெபாசிட்டை பெற்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்திய அரசியல் சரித்திரத்தில், இந்திய அரசியல் வரலாறுல இப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றி எந்த கட்சியும் பதிவு செய்ததாக வரலாறு கிடையாது. 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். 1949 கட்சி ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்கு 67 வரை ஏறத்தாழ 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 72 கட்சி ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77 ஆட்சி பிடித்தார். அவர் ஆட்சி பிடிப்பதற்கு ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்பட்டது. ஆனால் தான் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலேயே தனித்து களம் கண்டு பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய கூட்டணியோட ஆட்சி அமைத்தார் 67. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட்டணியோட ஆட்சி அமைத்தார் 77. ஆனால் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் நான் தன்னந்தனி ஆளு, என்ன ஏளனமா பாரு, கொஞ்சம் நகர்ந்தேனா 8 கோடி பேருன்னு அசத்தி அரைக்கு காட்டு இந்திய அரசியல் வரலாறு திருப்பி போட்டவர் தளபதி விஜய். இன்னும் அவங்களுக்கு புரியலையா? இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு தெளிவா தெரியுத. மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டானா? இந்த ஏமாற்றுக்காரர்கள் இனி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று முடிவு செய்து வாக்களித்தார்கள். மக்களை முட்டாள நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வேற வழி கிடையாது. பேய் பொண்ணு பிசாசு இல்ல பேய் 2 பேரை மாறி ஆட்சி அமைச்சாவன்ற தலையெழுத்து. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்துல, ஜனநாயகத்தில் தேர்தல் வந்தே தீரும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. வேற வழி இல்ல. ஆனா இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. புரியுதுங்களா? ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனாலதான் நீங்க லைவ் எல்லாம் வானான்றீங்க, பயப்படுறீங்க. நம்மளுடைய யோகியதை வெளியே தெரியுது. மக்கள் தெளிவாயிட்டாங்க. 80வது சுதந்திரத்தில் மட்டுமல்ல, 100வது சுதந்திரத்திலும் சென்னை சேஞ்சாதி கோட்டை கொத்தளத்துல வெற்றி தளபதி தான் கொடியேற்றுவார். பாருங்க, நீங்க வரலாறு பாருங்க. ஆனா நேத்து கூட பாத்தீங்கன்னா லைவ் போகுது, நிறைய மக்கள் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் அடிக்க சண்டைக்கு வருது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தோரணையில ஆமாங்க. அவங்க கிட்ட விஷயம் இல்லங்க. பூண்டி கலைவாணன் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ரோல இருந்து எகிரி குதிச்சு வராரு. நான் என்ன சொல்றேன் தம்பி, சட்டில இருந்தாதான் அகப்பில வரும். அவங்க கிட்ட ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தாதான் பேச முடியும் சட்டமன்றத்துல. சப்ஜெக்ட் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா வன்முறையா வச்சு, கலவரத்தை வச்சு அந்த ஆட்டத்தை கலைச்சு விடுறாங்க. ஆட்டம் ஆடி நிக்கிறோம், நம்ம தோத்துருவோம், மக்கள் பாக்குறான் லைவ்லன்னு தெரியுது. அப்ப ஆட்டத்தை கலைக்கிறாங்க. அப்ப கலாட்டா பண்றது, ஒரு அமக்கலம் பண்றது,
இதையும் மக்கள் பாக்குறாங்கல்ல, நீங்க பண்ற அராஜகத்தையும் நீங்க அடிக்க பாயறதையும் பாக்குறாங்கல்ல. திமுக ஒண்ணு அடிக்க பாயறது சாதாரண விஷயம் இல்லையே. நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல, இதுக்கு முன்ன சட்டமன்றத்தை பல அமளி தொமளிகளை ஏற்படுத்தியது தானே திமுக. இதெல்லாம் சகஜம் தானே, புரியுதுங்களா? இப்பதான் ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் முதல் முகூர்த்தமே வந்தது. கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்கள் பேசும்போது கீழ இருந்து ஒருத்தர் கமெண்ட் சொல்றாரு, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, திரும்ப எங்கேயாவது ஜெயிலுக்கு போயிருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக்காங்க அந்த மாதிரி பேசலாமா? நம்ம அதே சொல்லலாம். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, நாளைக்கு உங்களுக்குள் பிரச்சனை வரலாம், நீங்கள் ஒருவர் ஒரு விவாகரத்தை செய்து கொள்ளலாம், அப்படி ஒரு சூழல் போது நீங்கள் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இவங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க தயவு செய்து. பொண்ணும் புள்ளையும் நல்லா இருக்கணும்னா இவங்களை கூப்பிடாதீங்க, புரியுதுங்களா? இவங்களை கூப்பிடு. ஏன்னா இவங்க எண்ணமே நல்லா இல்லை, அழிஞ்சு போனோம், நாசமா போனோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கின்னு என்னத்தை பண்றது, புரியுதுங்களா? அந்த எண்ணமே தப்பு. திருமண வீட்டுல போனா மணமக்கள் நல்லா வாழணும், ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு வாழணும், நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுக்கணும், புரியுதுங்களா? நல்ல இந்த சமூகத்துக்கான உங்களுக்கான பங்கு இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யணும், அப்படிதான் பேசணும். அதை விட்டுட்டு அங்க போய் நின்று நீ எதையோ பேசினுங்கிறது இது எப்படி? அது நீ எவ்வளவு புலம்பனாலும் எவ்வளவு அழுதாலும் என்ன சார் நடக்க போகுது? இப்படிதான் அவர் எவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க இல்லையா எங்க குளத்தூர்ல. எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு 2-3 நாள்லயே போய் உன்னை யாரு மறுநாளே போனார் பொழுது ஜீப்ல நிக்க வச்சு அந்த ஜீப்பை தள்ளிக்கின்னு ஜனங்களை அழ வச்சுக்கின்னு சேகரபாபை செட் பண்ணி நீ ஓன அழுதுன்னா 1000 ரூபாய், அடிச்சு அழுதா 2000 ரூபாய், ஜீப்புக்கு முன்னாடி உருண்டு பரண்டு அழுதா 5000 ரூபாய் சொல்லிக்கின்னு அந்த ஜீப்பை வச்சுக்கின்னு தள்ளிக்கின்னு அப்படியே அழுதுக்கின்னு காகிதம் ஓடும் கடல் அலை மீது அப்படின்னு தள்ளின்னு போனாங்களா பாட்டு பாடிக்கின்னு. அப்புறம் எவ்வளவு அசிங்க, இதெல்லாம் எவ்வளவு ஒரு கிண்டல் கேள்வி, தமாசா தான். என்னதான் பண்றாங்க இவங்க? போய் மீண்டும் மக்களை சந்திங்க, மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துவாங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க, மக்களை ஏமாத்தாத போராடுங்க, உண்மையா போராடுங்க, நேர்மையா இருங்க. 8 வழி சாலை எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கிறீங்க, ஆளுங்கட்சியா வந்தவொடனே 8 வழி சாலை ஆதரிக்கிறீங்க. இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதும் பரந்தூர் வானாடுறாரு எங்க தலைவர், ஆளுங்கட்சி ஆனப்பறம் பரந்தூர் வானாடுறாரு எங்க தலைவர். பரந்தூர்ல ஏர்போர்ட் எவ்வளவு நிலைப்பாடு எங்கன்னா மாறிச்சா? அவர் தலைவர் எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியல், ஆளுங்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்றாரு. இல்ல எங்க தளபதி சொல்றாரு, கரிகாலன் குறி தப்பாது, தப்புமானால் கரிகாலன் குறியை வைக்க மாட்டார். அது தெளிவா இருப்பார் தலைவர். சார் இப்போ அந்த சிஜேபியோட கட்சி தெரியல சார், கரப்பாம்பூச்சி அதோட அந்த அபிஜித் அப்படின்னு சொல்லி தான் அது ஃபார்ம் பண்ணாரு. அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் தான் பெஸ்ட் சிஎம் அப்படி. அவருக்கு அப்போ அந்த கரப்பாம்பூச்சி ஒரு நடிப்புங்க ஹிட் அடிக்கும் பொழுது ஒரு கரப்பாம்பூச்சிக்கு இருக்கட்டும், அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நம்ம என்ன சார் பண்றது, புரியுதுங்களா? நீங்க சில வாடகை வாய்கள் எல்லாம் பிடிச்சி பேச வைக்கலாம். அவர் இப்பதான் தம்பி அதை கரப்பாம்பூச்சின்னு ஆரம்பிச்சதை பண்ணினுக்கிறாரு. அவர் பேசுறதில் நான் இன்னும் அந்த பேட்டியை நான் பார்க்கல. இருக்கட்டுமே, ஸ்டாலின் தன்னைத்தானே இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் நான் தான் சொன்னவர் தானே ஸ்டாலின், தன்னைத்தானே சொல்லிக்கினவர் தானே. அப்புறம் தானே அவர் இந்தியாவில் என்ன முதல் மாநிலம் சொல்றாருன்னு நம்ம வரலாறு எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி வைத்திருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் தான். 1952 61 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும் வரை பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி, கலைஞர் கருணாநிதி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாமே வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. 21 26 வரைக்கும் ஸ்டாலின் மட்டுமே வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. மொத்த பேரும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. இவர் மட்டுமே வாங்கின கடன் 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி. அப்புறம் இந்த பொதுத்துறை நிறுவனம் சேர்ந்தா 13 லட்சம் கோடி. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடன்கார மாநிலமாக்கி இந்த நாட்டை நாசப்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு கடன்கார மாநிலமாக, முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டியவர், நிர்வாக திறமையே இல்லாதவர் ஸ்டாலின் தானே நம்ம எல்லாம் பேசணும். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கடந்த தேர்தலில் கொடுத்து தளபதியை முதலமைச்சராக இருக்கிறாங்க. இல்ல அவர் வேற சொல்றாரு சார், இந்த மாணவர்கள் யாரும் போராட்டம் பண்ண வேணான்னு விஜய் அண்ணா சொன்னதுக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம், தமிழ்நாட்டுக்கு விஜய் அண்ணாவோட ஆட்சியில என்ன மாதிரி ஊழல் எல்லாம் நடக்குது, இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்குன்னு நாங்க போய் நேரடியாக ஆய்வு பண்ணி வெட்ட வெளிச்சத்துக்கு மக்களுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்க பாருங்க தெரியும். நீங்க பாருங்க, இது வடநாடு இல்லப்பா, தமிழ்நாடு, தளபதி நாடு. என்ன சிறப்பா சொன்னீங்க, இது தளபதி நாடு. எங்கள் வெந்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வாழ்ந்த மண் இது, புரியுதுங்களா? பெரியார் வாழ்ந்த மண் இது. இங்க நாங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்போம். எங்களுக்கெல்லாம் யாரும் கதை சொல்ல வேணாம், புரியுதுங்களா? நீ யார் எத்தனை அவதாரங்களை ஸ்டாலின் பேசி வர வச்சாலும் ஒன்றும் நடக்க போகுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரியை வச்சு இங்க திமுக பிரச்சாரம்லாம் செஞ்சு வருவார், சரிங்களா? அதனால இன்னைக்கு யாரையோ ஒருத்தர் பிடிச்சி வச்சு எதையோ பேச வைக்கிறார் போலுது. மாணவர்களை போராடவானான்னு தாவேக்கா சொல்லலை, சரிங்களா? அது இட்டுக்கட்ட கதை. அப்படியான ஒரு இது கிடையாது. அப்படி தெரியாம சார் ஒரு அந்த சுற்றறிக்கை அனுப்புவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிரான அந்த இதுவே கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்தில் மாறுவேடத்தில் போய் கலந்து கொண்டவர் வெற்றி தளபதி. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று போய் ஆறுதல் கூறியவர் வெற்றி தளபதி. அனிதா மரணித்த போது அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வெற்றி தளபதி. அது மட்டுமல்ல, இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதை
அதை கண்டித்து கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாலே உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கூட்டி தலைமை. தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்படுகிறார் என்ற போது நாகப்பட்டினத்தில் பல லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டியவர் வெற்றி தலைமை. ஆக போராட்டத்தை எங்க தளபதிக்கு யாரும் சொல்லி தரத்தவர், தன் வாழ்க்கையை போராட்ட களமாகவே சந்தித்தவர் வெற்றி தலைவர். சரியா? அவர் வாழ்க்கையில பார்க்காதது கிடையாது. கரூரை விட அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் வேணுமா? என் வாழ்நாளில் என்னைக்குமே அந்த ரணம் ஆறாது, என் இதயத்துல அப்படியே தங்கி போச்சு. அது உண்மைதானே? அதை விட அவர் போராட்டத்தில் அவர் சந்தி பார்க்கணுமா? தன் வாழ்நாளில் தன் அரசியல் வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு கொடுமையே தன் ரத்த கண்ணீரோடு அந்த கொடுமையை பார்த்தவர், தன் கண் முன்னால் தன்னை நேசித்தவர்கள், தன்னை உயிராக கருதியவர்கள், தன் முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, சதிகாரர்கள் செய்து விட்டார்களே, அது இன்னமும் எங்க தலைவருடைய மனசுல அப்படியே இருக்கு. பேர்பட்ட தலைமை வாழற மண்ணு. பெரியாரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கரையும் அஞ்சலி அம்மாவையும் வேலு நாச்சியாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கொள்கை கோமம் தளபதி வெற்றி தளபதி வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணு. இந்த மண்ணுல எந்த கரப்பாம்பூச்சிக்கு இடம் கிடையாது, எந்த மூட்டைப்பூச்சிக்கு இடம் கிடையாது. சரிங்களா? கரப்பாம்பூச்சிக்கும் இடம் கிடையாது, மூட்டை பூச்சிக்கும் இடம் கிடையாது. இந்த மாதிரி கொசுங்கெல்லாம் சுத்துது பாருங்க, CIT காலனில கோபாலபுரத்துல இந்த மாதிரி கொசுக்களுக்கும் இடம் கிடையாது. சரிங்களா? அதுக்கும் இங்க இடம் கிடையாது. நன்றி சார். தேங்க்யூ.